வேர்ல்ட் டிஃபென்ஸ் நியூஸ். ஒன்றாவது பிரிட்டன் பாதுகாப்பு மாற்றம். பிரிட்டன் 12 அணுசக்தி சார் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை கட்ட திட்டமிட்டுள்ளது. இது நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் முயற்சியாகும். இரண்டாவது, உக்ரைன் ரஷ்யா கைதிகள் பரிமாற்றம். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இஸ்தான்புலில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தலா 1000 கைதிகளை பரிமாற்றம் செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளன. மத்திய கிழக்கு பகுதியில் புதிய அணு பாதுகாப்பு சவால்களை உருவாக்குகிறது. நான்காவது, பாகிஸ்தான் சீனா பாதுகாப்பு ஒத்துழைப்பு. பாகிஸ்தான் சீனாவின் புதிய ஏர் பாதுகாப்பு அமைப்புகளை பெறுவதன் மூலம் தனது பாதுகாப்பு திறனை மேம்படுத்த முயற்சிக்கிறது. ஐந்தாவது, ஐரோப்பாவின் பாதுகாப்பு முயற்சி. ஐரோப்பிய யூனியன் ரீடினஸ் 2030 என்ற திட்டத்தின் கீழ் 800 பில்லியன் செலவில் தனது பாதுகாப்பு உள்கட்டமைப்பை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது.